எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இந்த காணொளி யாருக்கு பயன்படக்கூடியதுன்னா, இப்போ 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான காணொளி இது. இது பாருங்கள், இப்போ காலாண்டு பரீட்சையில் நமக்கு எந்த மாதிரிலாம் வினாக்கள் கேட்கலாம். குறைஞ்சது ஒரு 90% இங்கே இருக்கிற வினாக்களே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அந்த 100% சொல்ல முடியாது, ஒரு 90% இங்கே இருக்கிற வினாக்களே எதிர்பார்க்கலாம். இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, சராசரியாக கற்போருக்கும் அப்புறம் மெதுவாக கற்போருக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மீத்திர கற்போர் எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சுக்குவாங்க. சரிங்களா? அவங்கள பற்றி நம்ம கவலைப்படுத்தலாம். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க படிச்சுக்குவாங்க. ஆனால் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஐடியா, நம்ம எதை படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னா இந்த மாதிரி படிக்கலாம். இதில் ஒரு சிலது இந்த புத்தக பிற்பகுதி வினாக்கள்லாம் நான் விட்டுருப்பேன், அதை விட்டுருங்க. சரிங்களா? இப்போதைக்கு நல்லா படிக்கிறவங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஒரு சராசரி அப்புறம் மெதுவாக கற்போர் அவங்க மட்டும் அவங்களுக்கு இது பயன்படக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ குருவினான்கிட்டவே நமக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. அதை நம்ம எழுதிடுவோம். 14 முடிஞ்சோடனே அடுத்தது 15 18 வரலையும் ஒரு 3 வினாக்கள். இந்த 7லேருந்து 3 கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இது எங்கன்னா செய்யுள் வினாக்கள், செய்யுளில் இருக்கக்கூடிய குருவினாக்கள். இது நம்ம புத்தக பிற்பகுதியில் தான் இருக்குது. ஆனால் அதில் எது செய்யுள் குருவினா, எது உரைநடை குருவினா, எது இலக்கண குருவினாங்கிறத நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. நம்ம அதை பிரித்து பார்த்துக்கிட்டு அதுக்கான நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு நேரடியாக அந்த காணொலியில் பார்த்து, இதுதான் செய்யுளா, இதுதான் உரைநடையாக இலக்கணமானு தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ இந்த 7ஐயும் படிச்சிங்களா, கண்டிப்பாக நீங்கள் 3 குருவினா நீங்கள் இதில் எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதுவே குருவினாவில் பகுதி 2ல் பிரிவு 2. சரிங்களா? இப்போ இது என்னென்னா அதாவது உரைநடை குருவினால இந்த 5ம் ரொம்ப முக்கியம். இந்த 5ஐயும் படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 இந்த பரீட்சைக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது அப்படியே பார்த்தீங்களா, அடுத்தது பிரிவு 3. குருவினாவையே 3 பிரிவாக கேட்டுக்கிறாங்க. ஒன்று செய்யுள், இன்னொன்று உரைநடை, இன்னொன்று இலக்கணம். அதாவது இலக்கணமும் மொழிபெயர்ச்சியும் கலந்து. சரிங்களா? இந்த மொழிபெயர்ச்சி வினாக்களில் எந்த மாதிரிலாம் வரலாம். இது புத்தக பிற்பகுதி வினாக்கள், விடியல் வனப்பு, இதை ஒரு தொடர அமைச்சு எழுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், இதில் இருக்கிறத மட்டுமே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறதே வரலாம். இல்லைனாலும் இந்த தலைப்பு சம்பந்தமான பிற பயிற்சிகளும் வரலாம். சரிங்களா? பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதுக்கான உங்களுக்கு பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், இந்த காணொலி முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். இல்லைனா என்னுடைய இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தரேன் பின்னாடி. சரிங்களா? அதை பார்த்துக்குவீங்க. இப்போ இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் 22லேருந்து 30 வரைக்கும் இதிலேருந்து மட்டும்தான் வினாக்கள் அமையும். பாருங்கள், இன்னும் பின்னாடி 1-2 வினாக்கள் இருக்கும். பாருங்கள், ஊமை தொடர்களே, சுற்றில் அமைத்து எழுதுக, தலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பரீட்சையில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, மொழிபெயர்ச்சியில். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த 4 சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எந்த உரை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு போன வருஷம் கவர்மெண்ட் ஒரு பதிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒரு உரை பதிப்பு. அது எதுக்குன்னா மெதுவாக கற்போருக்கு. அதில் என்னென்னா பிழையற்ற அந்த இப்போ எப்படின்னா, இப்போ கீழ்ப்படிதல் இப்போ வருமா வரக்கூடாதா, அந்த மாதிரி காசா தாப்பா மிகுமா மிகக்கூடாதாங்கிறதுக்கு ஒரு சில உரைகளில் தவறாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டோ அல்லது நீங்கள் ஒரு உரைக்கு 2 உரை பார்த்தோ தெரிஞ்சுக்கலாம். இது யாருன்னா ஒரு மீத்திர மாணவர்கள். மற்றவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான விடைகளையும் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம், இன்னொரு காணொலியில் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ பகுதி 3. இப்போ என்ன வந்துட்டோம்னா சிறுவினா வந்துட்டோம். சிறுவினாவில் அதே போல் தான். செய்யுள் சிறுவினா, அடுத்தது உரைநடை சிறுவினா, அடுத்தது இலக்கண சிறுவினா. அப்படிங்கும்போது செய்யுள் சிறுவினாவில் இங்கே இருக்கிற 5 படிச்சிட்டிங்களா, கண்டிப்பாக 2 எழுதிடலாம். 2 × 4 8. அடுத்தது இங்கே உரைநடையிலையும் அப்படி தான். இந்த 6 படிச்சிட்டிங்களா, 6லேருந்து 2 வந்துடும். நீங்கள் வேறு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் படிங்க. கண்டிப்பாக இந்த காலாண்டில் நல்ல மதிப்பெண் பெறலாம். சரிங்களா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சராசரியை மட்டும் நீங்கள் இதை பாருங்கள் நல்லா. அடுத்தது பாருங்கள், பகுதி 3. அது எப்படி குருவினாவை 3 பகுதியாக பிரித்தாங்களோ அதே போல் சிறுவினாவையும் 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், மொழிபெயர்ச்சி இலக்கணமும் கலந்து வரும். அணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏகதேச உருவகணி, நிரல் நிறைய அணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2லேருந்து 1 வந்துடும். ஒரு 4 மார்க்கு நம்ம எழுதிடலாம். சரிங்களா?
அடுத்தது பாருங்கள், இப்போ அப்படியே வினாயின் 40 நயம் பாராட்டுக்கு தான் வரும். அது பாருங்கள், நம்ம புத்தகத்தில் 19, 40, 69ஆம் பக்கங்களில் இருக்குது. அடுத்தது 41, இது இந்த கூதிர் பாசறை அந்த துறை சான்றுடன் விளக்கு அந்த மாதிரி வரலாம். இதுக்கு முன்னே திணைத்துறை அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த 3 பகுதியில் அந்த என்னென்னா திணை, அந்த பொதுவியல் திணை, பாடான் திணை, வாகை திணை அப்படிங்கிறதுலாம் இதில் இல்லை. இந்த 3 பகுதியில் அடுத்தது வரக்கூடியதில் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வரலாம். நமக்கு தேவை இந்த பகுதியில் 3 வினாக்களுக்கான விடைகள் மட்டும்தான் தேவைப்படும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒன்று அணி பார்த்துடலாம், அணி 1 எழுதிடலாம். அடுத்தது நயம் பாராட்டுக்கு எழுதிடலாம் 2. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, அந்த வேற்றுமை உறுப்புகளை இட்டு எழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வரும் இல்லையா, அவனுக்கு ராமனுக்கு கொடுத்தேன் அந்த மாதிரி, அதை ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழாக்கம் நம்ம பாடப்புத்தகத்தில் இப்போ இருக்கிற காலாண்டுக்கு 2 இயலில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று இயல் 1லேயும் இன்னொன்று இயல் 2லேயும் இருக்குது. இயல் 3 நமக்கு இல்லவே இல்லை. அப்படிங்கும்போது இதை 2ஐயும் பார்த்து வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 4 மதிப்பெண் வரும். சரிங்களா? அப்போ தமிழாக்கம் 1 எழுதலாம், நயம் பாராட்டுக்கு 1 எழுதலாம். அடுத்தது இந்த அணி 1 எழுதிடலாம். சரிங்களா? அணி 1 எழுதிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து இப்போ இதில் இருக்கிற 3 சிறுவினாவும் நம்ம எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், நெடுவினா பாருங்கள், இந்த 3 படிச்சிங்களா, செய்யுள் நெடுவினா ஏதாவது ஒன்று நம்ம எழுதிடலாம். அதாவது இது 3 45வது வினாவில் வரும். நான் அதை மாற்றி எழுதிட்டேன். இந்த 3 44வது நெடுவினா, அதாவது செய்யுள் நெடுவினா. அடுத்தது உரைநடை நெடுவினா. அடுத்தது துணைப்பாடம் நெடுவினா. அப்போ பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்க இந்த தலைப்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, இதிலேருந்து 1 எழுதிடலாம். இதில் இந்த 3லேருந்து படித்தா 1 எழுதிடலாம். அடுத்து 3லேருந்து 1 எழுதிடலாம். இதை 3லேருந்து 1 எழுதிடலாம். சரிங்களா? அதனால் குறைஞ்சது இதில் 2 படிச்சுக்கிட்டிங்களா, நீங்கள் கண்டிப்பாக 1 எழுதிடலாம். அதனால் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு சிரமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், 47. 47வது வினான்னா மனப்பாட பாடல் வரும். 3 தான் இருக்குது. தண்ணீரில்லா தமிழ், நெடுநல்வாடை, கம்பராமாயணம். 3ல் இப்போ கம்பராமாயணத்தில் 2 மனப்பாட பாட்டு இருக்கும். இதில் ஒன்று இருக்கும். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் எதுன்னு ஒன்றா, அடுத்தது திருக்குறள் பார்த்தீங்களா, நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கிறது ஒரு இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையும் அந்த நட்சத்திரம் போட்ட திருக்குறளை பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காலாண்டு பரீட்சைக்கு நல்ல மதிப்பெண் பெறலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு திட்டமிட்டு படிக்கணும். சரிங்களா? எதை வேணாலும் எப்படி வேணாலும் அப்படி இப்படின்னு படிக்குது, இப்படி தான் அப்படின்னு ஒரு வரையறையோடு படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறலாம். சரிங்களா? நன்றி.